ஹாய் வணக்கம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒன்று ஆட் பண்ணி பாருங்க. ப்ளூ ஸ்கை, க்ரீன் வாட்டர், சரௌண்டிங் எல்லாமே க்ரீனாக இருக்குது. உங்களை சுத்த ஆக்கள் இருக்கணும். எல்லாமே அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றது. வாத்து இருக்குது. சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் கடலுக்குள்ள துள்ளி விளையாடி கொண்டிருக்கணும். இப்படியான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கணுமெண்டா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ சூரிக்கில் இருக்கிற வெல்வி என்ற இடத்துல இருக்கிற ஒரு லேக்கை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த லேக்கை நான் உங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே என்டர் ஆவோம். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது ஒரு போட் ரங்கி நிற்குது. அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது. அதுக்கு ஆக்கள் ஏறிக்கொண்டு இருக்கணும். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சிலை ஒன்று இருக்குது. அது சிலை ஒரு ஞாபக அர்த்த சிலை மாதிரி அந்த இடத்தை சிம்பிள் பண்ணுறதுக்காக வடிவமைச்சு இருக்கிற ஒரு விஷயந்தான் அந்த ஒரு சிலை. இந்த மரத்தை பாருங்க, எவ்வளவு அமைதியாக அந்த ஆலமரம் இருக்கிற மாதிரி ஊரில் அமைதியாக இருக்கும் நிழல் தரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த மரம். இது 2 பக்கமும் அதாவது ரோட்டின் 2 சைட்டுக்கும் இந்த மரம் இருக்கும். இதில் நிறைய ஜனத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் இந்த இடத்துக்கு வர்ற டூரிஸ்ட்ன்னு சொல்லி சொன்னால் இங்கிலாந்துக்காரர் வருவாங்க, ஜெர்மன்காரர் வருவினம், இந்தியன் வருவாங்க, அடுத்தது சைனா ஆக்களும் கூடுதலாக நீங்கள் இந்த வீடியோவில் காணக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் பார்க்குற போட்டில் எழுதியிருக்கும் எப்போ எந்த போட் வரும், அந்த போட்டில் ஏறி எந்த டெஸ்டினேஷனுக்கு போகலாமுண்டு. அந்த டெஸ்டினேஷன் எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னால் சூரிக்கின்ற சுத்த வர ஒலிசோனுக்கு போகலாம், அல்லாட்டா நீங்கள் ரப்பஸ்வீலுக்கு போகலாம். அப்படி நீங்கள் உங்களுக்கு விரும்பின இடத்துக்கு போட் மூலமாகவே நீங்கள் பயணிக்க முடியும். அதுக்குரிய வழி அமைச்சு வச்சிருக்கிற அரசாங்கம் வழி அமைச்சு வச்சிருக்கு. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு கடற்கரைக்கு நடுவில் ஒரு தியேட்டர் ஒன்று ஓப்பன் ஆகுது. கீழே நிலத்தில இருந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் கடற்கரைக்கு வெளியில் நின்று அந்த தியேட்டரில் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய இருக்குண்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுதான் சொல்கிறது இங்கே ஒரேஞ்ச் சினிமான்னு சொல்லி. அது இங்கே வெரி ஃபேமஸாக இந்த வெல்வியில் நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நடுவில் கப்பல் இருக்கு. அந்த இடத்துக்கு கிட்ட ஒரு நீங்கள் வெளியில் இருப்பீங்க. அதுக்கு நல்ல மெதுவாக ஒரு தியேட்டர் மாதிரி உருவாகி கொண்டிருக்கும். அதாவது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு டிவி வர்ற மாதிரியும் அதில் நீங்கள் வெளியில இருந்து நீங்கள் படம் பார்க்குற மாதிரியும் இருக்கும். இந்த டிக்கெட் எவ்வளவு காசு இருந்தாலும் இந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க. அதோட வெரி ஃபாஸ்ட் செல்லிங்கான ஒரு டிக்கெட்டாகவும் இருக்கும். சம்மருக்கு மட்டும்தான் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். ஓகே, இதில் இந்த லேக்கில் என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், லேக்கில் ஒரு இப்போ என்னதுன்னா நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கணுங்க, ஒரு கால் மாதிரி. அந்த கால் இந்த முடிகிற இடம் வரையும் நீங்கள் சும்மா நடந்து பார்க்கலாம். அதில் தான் நீங்கள் எப்போவுமே போட் எடுப்பீங்க. இப்போ போட் எடுத்து நாங்கள் ரப்பஸ்வீலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறோம். ரப்பஸ்வீல் கொஞ்சம் தூரம், 1 மணித்தியாலம் கிட்டத்தட்ட நீங்கள் போகணும் சூரிக் வெளியில இருந்து. அது ஒரு ரோஸ் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க இந்த ஜெர்மன் மொழியில். அது இந்த காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, அங்கே அழகழகான நிறைய வகையான ரோஸுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மிகவும் அழகான ஒரு சிட்டியாக அது காணப்படுகிறது கண்டோன் சூரிக்கில். இப்போ பார்த்தீங்களா, எல்லாரும் வேலை முடித்து ஹேங்கிங் அவுட் பண்ணுற ஒரு இடமாக இது அமையுது. அதோட மீட்டிங் பாயிண்டாகவும் இது அமைகிறபடியாக நிறைய ஆட்களுக்கு இந்த இடத்தை தெரியும். மிகவும் பரிச்சயமான இடமாக இது அமைகிறபடியாலும் இதற்குரிய போக்குவரத்துகள் இலகுவாக இருக்கிறபடியாலும் அந்த கனெக்ட் பண்ணுற இடங்கள் எல்லாம் ஈஸியாக இருக்கிறபடியாலும் இந்த இடத்துல எல்லாருமே கூடியிருப்பாங்க. கூடுதலாக க்ரௌட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ கிறிஸ்மஸ் டைமில் இந்த ஏரியாவை சுற்றி ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கடைகள் எல்லாம் போட்டு
அந்த கிறிஸ்மஸுக்குரிய பொருட்கள் எல்லாம் போட்டு விற்பாங்க. அப்போ நீங்கள் கடற்கரையை பார்த்து கொண்டே கிறிஸ்மஸ் சாமான்களை வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுவும் ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனாக நான் இந்த வீடியோக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் தூரத்தில் தொலைவில் பார்க்குறது ஒரு வகையான போட், அது சின்ன போட், அது ப்ரைவேட்டாக அவங்க வச்சிருக்கிற போட். அவங்க இந்த ஃபிஷிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். அதாவது ஃபிஷிங் பண்ணுறேன்னா சும்மா மீனை பிடிச்சி விடுறது, இந்த மீனை சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறது இல்லை ஒரு தரம். அது சுமார் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக இங்கே செய்யப்படுற ஒரு ஆக்டிவிட்டியாக கருதப்படுது. அதோட இது ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ் ஆக்டிவிட்டியாகவும் கருதப்படுது. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இது சுத்த வர ஏரியாவிலெல்லாம் இதுகள் இருக்குது. என்னென்னா ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. ஆனால் இந்த ஏரியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஏரியா. அதால் அடிக்கடி போய் சாப்பிட்றதுக்குரிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்லேயும் ஒவ்வொரு ஃப்ளாக் இருக்கும். இந்த ஃப்ளாக் நீங்கள் பார்த்துக்கொள்வது சுவிஸின் ஃப்ளாக், மற்றபடி கேண்டோன் ஃப்ளாக்கும் அதில் ஆட் பண்ணி இருப்பாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான லேக்குக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுகள் இருக்கும். இந்த வீடுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான், அந்த வியூவை பார்த்து கொண்டு தான் நாங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டு அந்த போட் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்களும் ஃபீல் பண்ணணுன்றதுக்காகத்தான் நான் அதை அமைதியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கண்ணை மூடி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த போட் இந்த வீடியோவையும் பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்கிறதுக்கு தான் நான் இதை சொல்ல வலிக்கிட்டேன்னா. ஓகே, இப்போ கொஞ்சம் என்னென்னு சொல்லிச்சோன்னா, இது கொஞ்சம் இருண்டபடியாக உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பிளாக் கலரில் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சூரியன் அஸ்தமனம் ஆக